உங்கள் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் அவர்களுக்கு தேவை. உங்கள் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு தேவை. உங்கள் மூலமாக வருகின்ற டெலிவரன்ஸ் ஹீலிங் அவர்களுக்கு தேவை. உங்கள் மூலமாக வருகின்ற ஒரு சில நற்காரியங்கள் அவர்களுக்கு தேவை. ஆனால் நீங்கள் அவர்களுக்கு தேவையில்லை. யூஸ் அண்ட் த்ரோ. என்னது கருவேப்பிலை பாத்துக்கிறீங்களா? ஒரு சிலர் கருவேப்பிலை சாப்பிடுவோம், சிலர் கருவேப்பிலை என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். இந்த கருவேப்பிலை மேல பரிதாபப்பட்டு நான் கருவேப்பிலை சாப்பிடுவேன். ஏன்னா அதை வச்சு என்ன பண்றாங்க, தாளிக்கிறாங்க, அந்த பிளேவர் இறங்கின தூக்கி போடுறாங்க. ஓ இல்ல போ, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. யூஸ் அண்ட் த்ரோ கப்பு மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி எரிஞ்சிரு. அப்படிதான் எல்லாமே அவனுக்கு இருக்குது. ஆனா அவன் தனித்து விடப்படுகின்றவனாக காணப்படுகின்றான். பாருங்க, ஒரு குரங்கு ஒரு மரத்துல உட்கார்ந்து இருக்குது. அந்த மரத்துல நிறைய பழங்கள் இருக்குது. இப்ப அந்த குரங்கை பாக்குறதுக்கு நிறைய ஜனங்கள் வர்றாங்க. அந்த குரங்கு கூட நல்லா என்ன பண்றாங்க, விளையாடுறாங்க, பேசுறாங்க. அந்த குரங்குக்கு பிடிச்சதுன்னா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா பழங்களை பிடுங்கி ஜனங்களுக்கு என்ன பண்ணுது, கொடுக்குது. ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க, பழங்களை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த குரங்குக்கு ஒரே சந்தோஷம். பாரு, ஜனங்கள் என்ன எவ்வளவு அருமையா நேசிக்கிறாங்க, எவ்வளவு அன்பு செய்யறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்து திடீர்னு பார்த்தா ஜனங்கள் யாருமே வரவே இல்லை. இந்த குரங்கு அப்படியே சோகமா உட்காந்துருக்கு. அப்ப இன்னொரு குரங்கு கேட்டுச்சு, ஏன்பா இவ்வளவு சோகமா உட்காந்துருக்குற? இல்ல, என்னை பாக்குறதுக்கு யாருமே வரவே இல்லை. இது வரைக்கும் வந்துகிட்டு இருந்தாங்க ஜனங்கள்னா, யாருமே வரவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அந்த குரங்கு சொல்லிச்சான், அட முட்டாளே, உன்னை பாக்குறதுக்கா இத்தனை ஜனங்களும் வந்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த? இல்ல, உன்கிட்ட இருக்கிற பழங்களை வாங்குறதுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. நீ என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்க, உன்னை பாக்குறதுக்கு, உன்னை அன்பு செய்யறதுக்கு, உன்னை நேசிக்கிறதுக்கு வந்தாங்க நினைச்சுக்கிட்டு இருக்க. இல்ல, உன்கிட்ட இருக்கிற அந்த மரத்துல இருக்கிற பழங்களை வாங்குறதுக்கு வந்தாங்க. பழம் காக்கின்ற அந்த சீசன் முடிஞ்சிருச்சு. அதனால சீசன் முடிஞ்சதுனால உன்னை யாருமே இப்ப வர்றதில்லை. இப்படிதான் இன்னைக்கு மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்கள் மூலமாக வருகின்ற நன்மைகள் தேவை, உங்கள் மூலமாக வருகின்ற ஆசீர்வாதங்கள் தேவை, உங்கள் மூலமாக வருகின்ற நல்ல நல்ல வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களும் அவர்களுக்கு தேவை. ஆனால் நீங்கள் அவர்களுக்கு தேவையில்லை. ஒரு இடத்துல, ஒரு சீசன்ல ஒரு காரியம் மூலமா கிடைச்சிருச்சா, அதுக்கப்புறம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன நினைச்சிருவோம்னா, எல்லாரையுமே நம்மளை நேசிக்கிறாங்க போல, நம்மளை அன்பு செய்யறாங்க போல அப்படின்னு நினைப்போம். நான் ஏமாத்துவோம். நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுவோம், ஏமாத்துவோம். தனித்து விடப்பட்டவர்களை போல நாம் மாறிவிடுவோம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாரும் உங்களை கைவிட்டு இருந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்க அதிகமா நேசிச்சவங்க அல்லது உங்களை அதிகமா நேசிச்சவங்க கூட இப்ப நேசத்தை மறந்து, பாசத்தை துறந்து, உங்களை வேண்டான்னு விதிக்க உங்களை வெறுக்கிறவர்களாக அவர்கள் மாறினார். கர்த்தர் உங்களை என்றுமே நேசிக்கிறவராகத்தான் இருக்கிறார். அவர் உங்களை வெறுக்கின்றவர் அல்ல, உங்களை அதிகமாக நேசிக்கிறவர். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். என் பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்ப கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை தனியா விடவே மாட்டார். உங்க கூடவே எப்பயுமே இருப்பார். பாருங்க, ஒரு சில நேரத்துல கர்த்தருக்கு பிரியமானதை நீங்க செய்யும் பொழுது எல்லா மனுஷருக்கும் அது பிரியமா இருக்கவே இருக்காது. ஒரு சில மனுஷனுக்கு மட்டும் தான் பிரியமா இருக்கும், ஒரு சில மனுஷனுக்கு அது பிரியமா இருக்கவே இருக்காது. ஆனா நீங்க மனுஷனை பிரியப்படுத்த போறீங்களா, கர்த்தரை பிரியப்படுத்த போறீங்களா? அதுலதான் கர்த்தர் உங்க கூட இருக்கிற விஷயம் இருக்குது. நீங்க மனுஷரை பிரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா கர்த்தரை பிரியப்படுத்தவே முடியாது. ஆனா கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா எல்லா மனுஷரையும் உங்களால பிரியப்படுத்தவே முடியாது. ஒரு சில வகைகளையும் ஒரு சில பேச்சுகளையும் நம்ம வாங்கித்தான் ஆகணும். தேவையில்லாம சத்துருக்களை சம்பாரிச்சுதான் ஆகணும். ஏன்னா நீங்க மனுஷனை பிரியப்படுத்துற மாதிரி பேசணும், மனுஷனை பிரியப்படுத்துற மாதிரி செய்யணும் அப்படின்னா ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம். வாயிலே வடை சுடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அப்படியே தேன் ஒழுகுற மாதிரி என்ன பண்ணுவாங்க, பேசலாம். அப்படியாக எப்படியாக பேசலாம், பிரியப்படுத்தலாம். ஆனா கர்த்தருடைய பிரியம் உங்க மேல இருக்கு. கர்த்தருடைய பிரியம் உங்க மேல இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி பேச வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்க கூடவே இருப்பார். இயேசு சொல்றாரு, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனித்து இருக்கவே விடவில்லை. கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே செய்து கொண்டிருங்கள். எப்பொழுதுமே கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறதை நீங்க உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள். அனுபவ ரீதியாக உணர்வீர்கள். நான் சொல்றேன்,
மறுபடியும் சொல்றேன், கர்த்தருக்கு பிரியமானதை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் செய்கிற அந்த பழக்கத்திற்கு கொண்டு வாருங்கள். அனுதினமும் ஆண்டவருடைய இருப்பை உங்களுடைய வாழ்க்கையிலே உணர்வு பூர்வமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த பிரசன்னத்தை அப்படியே பார்ப்பீங்க. ஒரு கூட இருக்குது அப்படியே உணர்வீங்க.